நம்ம இது வரைக்கும் எத்தனையோ வீடு மாறி போயிருக்கோம். ஆனா இந்த வீடு என்ன இவ்வளவு மர்மமா இருக்குது? ஏய், என்னடி இது? பச்சை கலர்ல இருந்த வீடு இப்ப திடீர்னு ஆரஞ்சு கலர்ல மாறிடுச்சு. யார் அது? நடுராத்திரி வந்து கதவு தட்டுறாங்க. வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்லையே. பக்கத்து வீடு மாடு சத்தம் போடுது, நம்ம டாமியும் சத்தம் போடுது. மேல் வீட்ல இருந்து யாராச்சும் வந்து கதவு தட்டினாங்களா? பார்த்தா அது தெரியலையே. கதவை சாத்திட்டு உள்ள நல்லா தூங்குறாங்க போல இருக்கே. இப்படி நடுராத்திரியில யார் வந்து கதவு தட்டுறாங்கன்னு எனக்கு புரியல. யாருமா அது? நான் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தேன். இப்படி டப்பு டப்பு டப்புன்னு கதவு போட்டு அப்படி தட்டுறாங்க. யாருமா அது இந்த நேரத்துல வந்து கதவு தட்டுறது? எனக்கு என்னடி தெரியும்? நானே வீட்டுல சாமான் எல்லாம் அடுக்கி வச்சதுல ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருந்தேன். கதவு தட்டுற சத்தம் கேட்டு வெளியே வந்து பாக்குறேன், ஆளு யாருமே இல்ல. யாரு வந்திருக்காங்கன்னு என்ன வந்து கேக்குற? சரி சரி வா உள்ள போய் படுக்கலாம். மறுபடியும் கதவு தட்டினாங்கன்னா வந்து பாத்துக்கலாம். என்னடி இது? வீட்டுக்குள்ள இருந்து சிரிக்கிற சத்தம்லாம் கேக்குது. திடீர்னு என்ன காத்து இவ்வளவு பலமா அடிக்குது? என்ன நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா, சிரிக்கிற சத்தம் நம்ம வீட்டுக்குள்ள இருந்து கேக்குற மாதிரி தான் இருக்கு. மேல் வீட்ல இருந்து கேக்குற மாதிரி தெரியல. காத்தால அந்த ஆன்ட்டி போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு சொன்னாங்கல்ல, அது இதுதான் நினைக்கிறேம்மா. ராத்திரியில இங்க இந்த மாதிரி சிரிப்பு சத்தம் கொலுசு சத்தம்லாம் கேட்கும் போல இருக்கு. இதை கேட்டு நம்ம டாமி அலறி கத்திக்கிட்டே இருக்கு பாருங்க. என்னடி பண்றது? நான் அப்பவே சந்தேகப்பட்டேன், இவ்வளவு பெரிய வீட்டுக்கு வாடகை இவ்வளவு கம்மியா சொல்றாங்களேன்னு. வீட்டுக்குள்ள கொடுத்துன்னு வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது இந்த வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு. அந்த ஹவுஸ் ஓனர் நம்மள நல்லா ஏமாத்திட்டாண்டி. இப்ப இந்த வீட்டுக்குள்ள போய் எப்படி நம்ம தூங்குறது? பாத்தியா, வீடு கிளிப்பச்சை கலர்ல தான பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்தது. இப்ப எல்லாம் பச்சை அடிச்சு பாருமா. எனக்கும் அதாண்டி ஒண்ணும் புரியல. இப்படி எல்லாம் கூட நடக்குமா? நம்ம இது வரைக்கும் எத்தனையோ வீடு மாறி போயிருக்கோம். ஆனா இந்த வீடு என்ன இவ்வளவு மர்மமா இருக்குது? ஏய், என்னடி இது? பச்சை கலர்ல இருந்த வீடு இப்ப திடீர்னு ஆரஞ்சு கலர்ல மாறிடுச்சு. அம்மா, இன்னொரு விஷயம் நோட் பண்ணியா? பச்சை கலர் மட்டும் தான் ஆரஞ்சு கலரா மாறி இருக்குது. மத்தபடி டோர் கலர்லாம் மாறல பாரு. அட ஆமாண்டி. என்னது இது? மறுபடியும் பழைய கலர்ல பச்சை கலர்லயே வீடு மாறிடுச்சு. இதெல்லாம் இப்பதாண்டி முதல் தடவையா பாக்குறேன். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அம்மா வாமா, நம்ம மேல் வீட்டுக்கு போய் கதவு தட்டி அந்த ஆண்டியை வெளியே கூப்பிடலாமா? அவங்கள கூப்பிட்டு கேட்டா கண்டிப்பா தெரியுமா? ஆமாண்டி, நீ சொல்றது சரிதான். சீக்கிரம் போய் அந்த ஆண்டியை கூட்டிட்டு வா. இருமா நான் இப்பயே போய் அந்த ஆண்டியை கையோட கூட்டிட்டு வந்துறேன். ச்சே, தூக்கம் இல்லாம போயிடுச்சு. இன்னும் என்னென்னலாம் இந்த வீட்ல நடக்க போகுதோ தெரியல. ஆண்டி கொஞ்சம் வெளியே வாங்க ஆண்டி, சீக்கிரம் வெளியே வாங்க. யாருமா அது? நடுராத்திரில இப்படி கதவை தட்டி தூக்கத்தை கலைக்கிறீங்க? ஆண்டி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஆண்டி, அவசரம் ஆண்டி. நாங்க தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறோம். தப்பா நினைச்சுக்காதீங்க ஆண்டி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஆண்டி, அவசரம் ஆண்டி. சரி வரேன் இருமா. நல்லா தூங்கிட்டு இருந்தேன், நடுராத்திரில இப்படி வந்து எழுப்புறீங்களே. என்னக்கா, எதுக்கு நடுராத்திரில இப்படி வந்து கதவு தட்டுறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அம்மா, நாங்க நடுராத்திரி நல்லா தூங்கிட்டு இருந்தோம். நடுராத்திரில எல்லாருமே தான்க்கா தூங்குவாங்க. நீங்க தூங்குறது என்ன இம்புட்டு அதிசயமா சொல்லிட்டு இருக்கீங்க? அது இல்லம்மா, நாங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது வீட்டு கதவை யாரோ டமு டமு டமுன்னு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. யார் இப்படி கதவு தட்டுறாங்கன்னு வெளியே வந்து பார்த்தா யாருமே வெளியே இல்லம்மா. சரி திரும்பி வீட்டுக்குள்ள போய் படுக்கலான்னு திரும்பி வீட்டை பாக்குறோம். இங்க பாருங்க, கிளி பச்சையா இருந்ததுல இந்த வீட்டோட கலரு திடீர்னு இலப்பச்சை கலர்ல மாறுது, அப்புறம் ஆரஞ்சு கலரா மாறுது. என்ன நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலமா. வீட்டோட பெயிண்ட் கலர் எப்படிமா இப்படி ஒரு செகண்ட் மாறும்? நம்ம ஆளை விட்டு வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சாலே கிட்டத்தட்ட ஒரு மாசம் எடுத்துப்பானுங்க. அது மட்டும் இல்லாம இம்புட்டு பெரிய வீட்டுக்கு மொத்தமா பெயிண்ட் அடிக்கணும்னா பெயிண்ட் அப்புறம் பெயிண்டரோட கூலின்னு சேர்த்து கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் ஆயிடும். அப்படி இருக்கும்போது எப்படிமா இந்த வீட்டோட பெயிண்ட் கலர் டக்கு டக்குன்னு மாறுது? அக்கா, இந்த கிளி பச்சை கலர்ல இருக்கிற வீடு ஆரஞ்சு கலரா மாறுச்சு, அதானே உங்களுக்கு தெரியும். இன்னும் நாளைக்கு நைட்டு பாருங்க, ராமர் நீல கலர்ல மாறும். அதுக்கப்புறம் ஊதாப்பு கலரு, பிங்க் கலருன்னு மாறிட்டே இருக்கும்க்கா. நீங்க இப்பதானே புதுசா இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு தெரியல. நான் உங்ககிட்ட காலையிலேயே ஒரு விஷயத்த சொன்னேன், ஞாபகம் இருக்குதுங்களா? இந்த வீட்டுக்கு ஒரு குடும்பம் குடுத்தனம் வந்தது. அதுல அந்த அம்மாவோட புருஷனுக்கு பித்து புடிச்சு போயிடுச்சு. அந்த அம்மா தூக்கு மாடி செத்து போயிட்டாங்க. அவங்க இந்த வீட்டுல குடுத்தனம் இருக்கும்போது இந்த வீட்டுக்கு ஆரஞ்சு கலர் பெயிண்ட் தான் அடிச்சிருந்தது. அதனால அந்த அம்மாவோட ஆவி இந்த வீட்டை சுத்தி வரும்போது இந்த வீடு ஆரஞ்சு கலரா மாறும். அதுக்கப்புறம் பேச்சுலர்ஸ் பசங்க இந்த வீட்டுல குடுத்தனம் இருக்கும்போது பாட்டிலால ஒருத்தர் மண்டையில அடிச்சு செத்து போயிட்டானுங்க. அவனுங்க இந்த வீட்டுல இருக்கும்போது இலை பச்சை கலர்ல பெயிண்ட் அடிச்சிருந்தது. அவனுங்களோட ஆத்மா இந்த வீட்டை
சுத்தும் போது இந்த வீடு இலை பச்சை கலர்ல மாறும். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டை பத்தி நல்லா விசாரிச்சுதான் இந்த வீட்டுக்கு நீங்க குடுத்தனம் வந்திருக்கணும். இப்படி திடுதிப்புன்னு வந்துட்டு தொட்டதுக்கெல்லாம் மேல் வீட்டுக்கு வந்து கதவு தட்டினா என்ன அர்த்தம்? என்னது, இறந்து போனவங்களோட ஆவி இந்த வீட்டை சுத்தும் போது இந்த வீட்டோட கலர் மாறுமா? என்னமா சொல்றீங்க நீங்க? இதெல்லாம் அந்த ஹவுஸ் ஓனர் எங்க கிட்ட சொல்லவே இல்லையே. இதெல்லாம் சொன்னா எப்படிமா இந்த வீட்டுக்கு நீங்க குடுத்தனம் வருவீங்க? அதனாலதான் அவர் சொல்லாம விட்டுருப்பாரு. இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நாளைக்கே நீங்க வேற வீட்டை பார்த்துட்டு காலி பண்ணிட்டு போயிடுங்க. அதுதான் உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் நல்லது. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஹவுஸ் ஓனர் அட்வான்ஸ் கொடுக்கும் போதே என்கிட்ட சொன்னாரு, இந்த வீட்ல நீங்க 1 வருஷமாச்சு இருக்கணும். 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க காலி பண்ணீங்கன்னா அந்த அட்வான்ஸ கொடுக்க மாட்டேன், 1 வருஷம் கழிச்சுதான் அட்வான்ஸ திருப்பி கொடுப்பேன்னு சொன்னாரு. இப்படி உடனே காலி பண்ணா அவர் எப்படி அந்த அட்வான்ஸ் காசை கொடுப்பாரு? அதை கொடுத்தா தானே நான் இன்னொரு வீட்டுக்கு போனா கூட அட்வான்ஸா கொடுக்க முடியும். அக்கா, அதெல்லாம் உங்க பிரச்சனை. நான் சொல்ல வேண்டியதா சொல்லிட்டேன், அதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? என்னது இது? கண்ணு இருக்கு, வீடு சுத்திக்கிட்டு இருக்கு. என்னது இது? பேய் மேல போகுது, கீழே போகுது, வீட்டை எப்படி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்குது. அம்மா, ஒரு பேய் சர்வசாதாரணமா மேல போகுது, கீழே வருது, வீட்டை சுத்தி சுத்தி வருது. நீங்க என்னமோ சர்வசாதாரணமா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க கண்ணு முன்னாடி தானே பேய் போச்சு, நீங்க பாத்தீங்க தானே? ஓ, பாத்தனே. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? நான் தான் உங்ககிட்ட இவ்வளவு தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கேனே. ஏற்கனவே இந்த வீட்ல, அதாவது இப்ப நீங்க இருக்கீங்களே, இந்த வீட்ல குடுத்துன இருந்தவங்க தான் இறந்து போயிட்டாங்க. அவங்க தான் இப்ப ஆவியா சுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த வீட்டை. மேல இங்க இருக்கு பாத்தீங்களா, நாங்க இருக்கிற வீடு. இது வந்து அதுக்கப்புறமா கட்டினதுதான். அதனால அந்த ஆத்மா மேல இருக்கிற எங்க வீட்டுக்குள்ள எல்லாம் வராது, கீழே இருக்கிற உங்க வீட்டுக்குள்ளதான் வரும். அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். சும்மா இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குல நடுராத்திரியில வந்து கதவு தட்டாதீங்கம்மா. காத்தால நீங்க உயிரோட இருந்தீங்கன்னா பாக்கலாம். அக்கா, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இன்னைக்கு காத்தால நான் முறவாசல் பண்ணிட்டேன், நாளைக்கு காத்தால நீங்க தான் முறவாசல் பண்ணணும். ஓனர் அப்படிதான் என்கிட்ட சொல்லிருக்காரு. ஒரு நாள் நீங்க முறவாசல் பண்ணணும், இன்னொரு நாள் நான் முறவாசல் பண்ணணும்னு. காத்தால நீங்க உயிரோட இருந்தீங்கன்னா வாச தெளிச்சு கோலம் போட்டு வைங்கக்கா, நான் போய் படுக்கணும். என்னம்மா இந்த ஆண்டி இப்படி சொல்லிட்டு போறாங்க? அம்மா, எனக்கு பயமா இருக்குமா இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு. நம்ம இந்த வீட்டுக்குள்ள எல்லாம் போய் தூங்க வேண்டாமா? வெளியே இங்கேயே படுத்து தூங்கிடலாமா? ஆமாண்டி, எனக்கும் இந்த வீட்டுக்குள்ள போகவே பயமா இருக்கு. வீட்டுக்குள்ள இருந்துதான் ஒரே சிரிப்பு சத்தம், கொலுசு சத்தம் எல்லாம் கேக்குதுடி. நானே நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச சாமியாரை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டை சுத்தி மந்திரிக்க சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம வேற வீட்டை பாத்துக்கிட்டு சாமான் ஜெட்டெல்லாம் ஏற கட்டிட்டு அந்த வீட்டுக்கு போயிடலாம். அம்மா, அது மட்டும் இல்ல, முடிஞ்சதும் காலையில என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்க கிட்ட நான் ஹெல்ப் கேக்குறேன். காத்தால லாரி ஃபுல்லா சாமான அவங்க தானே நம்மளுக்கு ஏற கட்டி கொடுத்தாங்க. அவங்க நம்மளுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குமா? வீட்டுக்குள்ள படுக்க பயந்துகிட்டு வெளியே ரோட்லயே படுத்து தூங்குறீங்களா? எனக்கும் அதுதான் வேணும். உங்களை முதல்ல இந்த வீட்டை விட்டு காலி பண்ண வைக்கிறேன் பாரு. என் வீட்டை விட்டு வெளியே போ, என்னோட வீட்டை விட்டு வெளியே போ.